ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்கேம் நடக்கிறதுல ஸ்டாக் மார்க்கெட் பேரில் நிறைய ஸ்கேம் நடக்குது. ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்கக்கூடிய ஸ்கேம் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த டெலிகிராம் குரூப்புகளில் நடக்கக்கூடிய ஸ்கேம். அந்த கான்வர்சேஷன் எப்படி இருக்குன்னா, நீங்கள் சொன்னதெல்லாம் வாங்கி நான் 1 லட்ச ரூபா சம்பாரிச்சிட்டேன், நீங்கள் சொன்னதை வாங்கி நான் 2 லட்ச ரூபா சம்பாரிச்சிட்டேன்னு அந்த குரூப்பில் ஒரு 200-300 பேர் இருப்பாங்க. மாற்றி மாதிரி போஸ்ட் போட்டுகிட்டே இருப்பாங்க. நம்மளால் அந்த குரூப்புக்குள்ளே பார்த்தா போயிருப்பான். போன உடனே பார்த்தா அப்படியே புல்லரிக்க உனக்கு. ஆக்சுவலாக இவர் என்ன பண்ணுவாருன்னா, இவருக்கு ஒரு ஆப் கொடுப்பாங்க. அந்த ஆப் வந்து பிரபலமான கம்பெனி பேரில் இருக்கும். அதான் பிரச்சனையே. HDFCக்கு டூப்ளிகேட் ஆப் வச்சிருக்காங்க, ஜிரோதாக்கு டூப்ளிகேட் ஆப் வச்சிருக்கான். பணம் டெய்லி க்ரோ ஆகுற மாதிரி அந்த ஆப்பில் காமிப்பாங்க. அது வெறும் நம்பர் தான். நான் என்ன வேணாலும் பேக் எண்டில் டைப் பண்ணிக்கலாம் ஆகிற மாதிரியே காமிச்சிக்கிட்டு இருப்பாங்க. இவர் பூரிப்பில் இருக்கார். அடுத்த நாள் வீட்டு 20 லட்ச ரூபா தான் போட்டிருப்பாரு. அடுத்த நாள் அது 50 லட்ச ரூபாய் மாறி இருக்கும். வித்ட்ரா பண்ணலான்னு போவார். வித்ட்ரா பண்ணலான்னு போகும்போது, சார் 20 லட்சம் 50 லட்ச ரூபா மாறிடுச்சு, இப்போ வித்ட்ரா பண்ணாதீங்க, அடுத்த வாரம் ஒரு IPO வருது, அது அப்படியே இன்வெஸ்ட் பண்ணுங்க, அடுத்த வாரம் ஒரு IPO இன்வெஸ்ட் பண்ணுவார். அது 1 கோடி ரூபா ப்ராஃபிட் காமிக்கும். 1 கோடி ரூபா ப்ராஃபிட்னு இவருக்கு தூக்கம் வருங்கிறீங்க. போட்டதுன்னு 10 லட்சம் தான், 1 கோடி ரூபா ப்ராஃபிட்டு. சரி சார், 1 கோடி ரூபா ப்ராஃபிட்டு இந்தியன் கவர்மெண்ட் வந்து இதை ஒத்துக்காது, அதனால் நீங்கள் முதல்ல டேக்ஸை பே பண்ணிட்டு தான் ப்ராஃபிட் பண்ணணும், நீங்கள் முதல்ல 25 லட்ச ரூபா டேக்ஸ் அனுப்பிச்சி விடுங்க, அதுக்கப்புறம் இந்த 1 கோடி ரூபாயை வித்ட்ரா போட்டுக்கலாம் அப்படிம்பார். இப்போ ஏஐ பிடிச்சிட்டாங்க. ஏஐ சொன்னால் நம்ம சர்வலோக நிவாரணி வந்து இப்போ ஏஐ இவன் இப்போ அது பெரிய ஸ்கேம் பண்ணுறான். நாங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குன்னு தனியாக ஒரு ஆப் வச்சுருக்கோம், ஏஐ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அந்த ஏஐ வந்து பப்ளிக்கில் ஓப்பனாக இல்லை. நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு டெய்லி காலையில் இந்த ஸ்டாக் எந்த விலைக்கு வாங்கணும், எந்த விலைக்குன்னு சொன்னால் அது சொல்லிடும். அதுபடி வாங்கினீங்கன்னா கோடி சொன்னாலும் இந்த ஏஐ சாஃப்ட்வேர் வந்து 2 லட்சம் 10 லட்சம் விற்றுக்கிட்டு இருக்கேன். அதில் ஒன்றுமே இல்லை. இல்லை இந்த ரிஸ்கே வேண்டாம்னா பாண்ட்ஸு ரீட்ஸு இன்வெஸ்ட்ஸு இந்த மாதிரி போங்க. இல்லை ஒரு எதிர்காலத்தை நோக்கி நகர்றீங்கன்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நோக்கி போங்க. இதெல்லாம் போங்க. இந்த ஷார்ட்கட்டெல்லாம் வந்து எந்த தொழிலையுமே நடக்காது. ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து நிறைய ஸ்கேம் வந்து நடக்குது. ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்க? ஸோ அது ரிலேட்டடாக ஏதாவது எக்ஸ்பிளைன் இல்லை, பண்ண முதல்ல ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்கேம் நடக்கிறதுல ஸ்டாக் மார்க்கெட் பேரில் நிறைய ஸ்கேம் நடக்குது. அது நிறையானா ஏகப்பட்டது, புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க. பட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்கக்கூடிய ஸ்கேம் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த டெலிகிராம் குரூப்புகளில் நடக்கக்கூடிய ஸ்கேம். என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், ஃப்ரீ ஸ்டாக் மார்க்கெட் டிப்ஸ் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. ஓகே, அதாவது ஃப்ரீயாக ஸ்டாக் மார்க்கெட் டிப்ஸ் கொடுக்குறோம், எங்களோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. நம்மளும் போய் ஜாயின் பண்ணுவோம். அந்த ஜாயின் பண்ணல என்ன ஆகும்னா, அப்படியே ஒரு 4-5 நாள் கான்வர்சேஷன் போயிட்டே இருக்கும். அந்த கான்வர்சேஷன் எப்படி இருக்குன்னா, நீங்கள் சொன்னதெல்லாம் வாங்கி நான் இப்போ 1 லட்ச ரூபா சம்பாரிச்சிட்டேன், நீங்கள் சொன்னதை வாங்கி நான் 2 லட்ச ரூபா சம்பாரிச்சிட்டேன்னு அந்த குரூப்பில் ஒரு 200-300 பேர் இருப்பாங்க. மாற்றி மாதிரி போஸ்ட் போட்டுகிட்டே இருப்பாங்க. நம்மளால் அந்த குரூப்புக்குள்ளே பார்த்தா போயிருப்பான். போன உடனே பார்த்தா அப்படியே புல்லரிக்க உனக்கு. ஒருத்தர் போஸ்ட் போடுவான், சார் நீங்கள் சொன்ன ஸ்டாக்கை வாங்கினதுல எனக்கு கிட்டத்தட்ட 150% ப்ராஃபிட் சார், என் லைஃபே நீங்கள் தான் காப்பாற்றுனீங்க அப்படிங்கிற ஒரு போஸ்ட் வரும். இது பார்க்க அவருக்கு புரிப்பே. இது மாதிரி ஒரு வாரம் அந்த குரூப்பில் போய்கிட்டே இருக்கும். அவர் ஒன்று சொல்ல, இவங்க ஒரு 4 பேர் போட, இப்போ ஆட்டோமேட்டிக்காக 10,000 நம்மளும் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு முடிவு எடுப்பார். ஓகே, இப்போ இவர் பண்ணி பார்க்கலான்னு அந்த குரூப்போட அட்மினுக்கு வந்து எனக்கும் டிப்ஸ் தாங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் போடுவாங்க. அப்புறம் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி எலைட் குரூப் ஒன்று இருக்குது, நாங்கள் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண ஆட்கள்லாம் கிடையாது, நாங்கள் வந்து இவ்வளோ பெரிய புரோக்கரேஜ், உதாரணத்துக்கு HDFC புரோக்கரேஜினுடைய விபியோடைய தனி ப்ரைவேட் சேனல் இது, ஜிரோதாவோட ப்ரைவேட்டாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய குரூப் இது. இதெல்லாம் வந்து HNI கிளைண்ட்ஸு, இதெல்லாம் இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து இன்ஸ்டிடியூஷனல் அக்கௌண்ட்ஸு, இந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. இதில் நீங்கள் மெம்பர் ஆகணுன்னா குறைச்சி 20 லட்ச ரூபாய்ச்சி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிமா. இல்லை சார் நான் பண்ணுறேன், ஏன்னா இவர் ஒரு வாரமாக பார்த்துட்ருக்காரு அப்படின்ட்டு வந்து பண்ணுவார். பண்ணார், இன்ஃபர்மேஷன்லாம் வாங்கிடுவார். இப்போ இவரும் நம்ம இன்னும் புத்திசாலித்தனமாக இருக்கும். இவர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தருக்கு இவராக மெசேஜ் அனுப்புவார். இல்லை இவர் 2 நாள் ஒரு டிசிஷன் எடுக்காமல் இருந்தாருன்னா, அந்த குரூப்லேருந்து யாரோ ஒரு ஒருத்தர் இவருக்கு மெசேஜ் அனுப்புவாங்க, சார் நான் பண்ணலான்ட்டு இருக்கிறேன், நீங்களும் பண்ணலான்ட்டு இருக்கிறீங்களா. அதாவது ஒரு யூசர் பேசிக்கிற மாதிரி, நான் பண்ணலான்ட்டு இருக்கேன், நீங்களும் பண்ணலான்ட்டு, இந்த மாதிரி அப்படியே மேனிப்புலேட் பண்ணிடுவாங்க. பண்ணிவிட்டு இவர் கடைசியாக கன்வின்ஸ் ஆகி 20 லட்ச ரூபாய் போட்டுருவார். ஆக்சுவலாக இவர் என்ன பண்ணுவாருன்னா, இவருக்கு ஒரு ஆப் கொடுப்பாங்க. அந்த ஆப் வந்து பிரபலமான கம்பெனி பேரில் இருக்கும். அதான் பிரச்சனையே. HDFCக்கு டூப்ளிகேட் ஆப் வச்சுருக்காங்க, ஜிரோதாக்கு டூப்ளிகேட் ஆப் வச்சுருக்கான், அப்ஸ்டாக்கு டூப்ளிகேட் ஆப் வச்சுருக்கான். ஆமாம், ஒரு APK ஃபைலை கொடுத்து இன்ஸ்டால் பண்ணி சொல்லி இவன் பார்த்த உடனே, சார் இந்த ப்ளே ஸ்டோரில் ஜிரோதா ஆப் கிடைக்குது, அதெல்லாம் சாதாரண இன்வெஸ்டர்ஸோட சார், இந்த ஜிரோதா ஆப் தான் வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டர்ஸ், இது வந்து டைரெக்டாக ஜிரோதா ஓனரே உங்களுக்கு இதில் கைட் பண்ணுவார், இன்ஸ்டிடியூஷனல் அக்கௌண்ட்டும்பா. இவரும் போட்டுருவார், பணத்தை போட்டுருவார். அந்த பணம் டெய்லி க்ரோ ஆகுற மாதிரி அந்த ஆப்பில் காமிப்பாங்க. அது வெறும் நம்பர் தான். நான் என்ன வேணாலும் பேக் எண்டில் டைப் பண்ணிக்கலாம்.
நம்பர் தான் ஆகிற மாதிரியே காமிச்சிக்கிட்டு இருப்பாங்க. இவர் பூரிப்பில் இருக்கார். அடுத்த நாள் வீடு 20 லட்ச ரூபா தான் போட்டிருப்பாரு. அடுத்த நாள் அது 50 லட்ச ரூபாய் மாறி இருக்கும். வித்ட்ரா பண்ணலான்னு போவார். வித்ட்ரா பண்ணலான்னு போகும்போது, சார் 20 லட்சம் 50 லட்ச ரூபா மாறிடுச்சு. இப்போ வித்ட்ரா பண்ணாதீங்க. அடுத்த வாரம் ஒரு ஐபிஓ வருது. அது இதில் அப்படியே இன்வெஸ்ட் பண்ணுங்க. இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வித்ட்ரா இப்போ எடுத்துக்க அப்படி அடுத்த வாரம் ஒரு ஐபிஓ இன்வெஸ்ட் பண்ணுவார். அது 1 கோடி ரூபா ப்ராஃபிட் காமிக்கும். 1 கோடி ரூபா ப்ராஃபிட்னு இவருக்கு தூக்கம் வருங்கிறீங்க. போட்டதுன்னு 10 லட்சம் தான். 1 கோடி ரூபா ப்ராஃபிட்டு. சரி அது இதாக பண்ணலாம் அப்படின்னு போனால், சார் 1 கோடி ரூபா ப்ராஃபிட்டு இந்தியன் கவர்மெண்ட் வந்து இதை ஒத்துக்காது. அதனால் நீங்கள் முதல்ல டேக்ஸை பே பண்ணிட்டு தான் ப்ராஃபிட் பண்ணணும். நீங்கள் முதல்ல 25 லட்ச ரூபா டேக்ஸ் அனுப்பிச்சி விடுங்க. அதுக்கப்புறம் இந்த 1 கோடி ரூபாயை வித்ட்ரா போட்டுக்கலாம் அப்படிம்பார். இவர் 1 கோடி வருது இல்லை, 25 லட்ச ரூபாய் டேக்ஸை போட்டுருவார். இதுக்கப்புறம் மறுபடியும் 1 கோடி வித்ட்ரா போடலான்னு அவர் கூப்பிட்டாங்கன்னா, அட்மின் கூப்பிட்டாங்கன்னா, அவர் வந்துட்டு சார் இல்லை அந்த டேக்ஸ் போன வாரத்துது, இந்த வாரத்தில் டேக்ஸ் ஏற்றிட்டாங்க. ஒரு 3.5 லட்ச ரூபா பெண்டிங் இருக்குது, அதை போடுங்க. அப்புறம் ஒரு 3.5 லட்ச ரூபாயை இவர் மறுபடியும் டேக்ஸ்க்கு அனுப்பிச்சி விட்ருவார். ஓகே, 3வது தடவையும் மறுபடியும் ஏதோ ஒரு காரணம் சொல்லி பணத்தை கேட்பாங்க. இவர் இல்லைங்க அப்படின்னு சொன்னார்னா, சார் இன்னொரு ஐபி வருது, அதனால ஒரு 2 மாதம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அது இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். கடைசியில் ஒரு பணத்தை எடுத்துக்கோன்னு முடிவாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கு ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேன். அவ்வளோதான். அதுவும் அந்த படம் முடிஞ்சுது. இதெல்லாம் எதுவுமே இல்லை, எல்லாம் முடிஞ்சுது. இது வந்து பாப்புலராக தமிழ்நாட்டில் இப்போ போய்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்கேமு. இதில் வந்து ஐபிஓ அதிகமாக சப்ஸ்கிரைப் ஆயிடுச்சு, எக்ஸ்ட்ரா பணம் கட்டணும் அப்படிங்கிற ஆரம்பித்து நிறைய வகையான ஸ்கேம்ஸ் உள்ளே போய்கிட்டு இருக்கு. ஓகே, இது ஒரு பக்கம் ஸ்கேம்ஸ் போயிட்டுருக்கு. அண்டு கால்ஸ் கொடுக்குறதுலையும் நிறையா ஸ்கேம்ஸ் போயிட்டுருக்கு. ஓகே, எனக்கு மக்கள் வந்து இது உண்மையாக போய் 4-5 மாதம் உட்காந்து படித்து தெரிஞ்சுக்கிறது, இந்த சத்யராஜ் ஸ்டைலில் எவனாச்சும் வீடு கட்டி வச்சுருந்தா எனக்கு அப்பால் போய் உள்ள உட்காந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது படித்து நம்ம பண்ணுறதெல்லாம் எவனாச்சும் இதை வாங்கு வீன்னு சொன்னான்னா நம்ம போய் அதில் பண்ணிடுவோம் அப்படிங்கிற கான்செப்டில் மக்களுமே என்ன பண்ணுறாங்க, டிப்ஸை நோக்கி நகர ஆரம்பிக்கிறாங்க. அதை படிக்கிறத விட்டுட்டு டிப்ஸை நோக்கி நகர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ டிப்ஸ்லேயும் இப்போ நிறைய ஸ்கேம்ஸ் நடக்குது. செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டிப்ஸ் கொடுக்கக்கூடியவங்க அந்த செபியோட கண்டிஷன் சப்ஜெக்டோட ரிஸ்க்குங்கிற கண்டிஷனோட டிப்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அது இல்லாமல் இந்த சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், நாங்கள் கொடுக்குறது வாங்கினா 150% ப்ராஃபிட், 1 வருஷத்தில் அம்பானி ஆயிடலாம், 2 வருஷத்தில் எலான் மாஸ்க் ஆயிடலாங்கிற ரேஞ்சஸில் பேசி நிறையா டிப்ஸு அதை நோக்கி நிறையா நகர்ந்துட்டுருக்கு. ஸ்கேம்ஸ்க்கு பஞ்சமே கிடையாது. இப்போ புதுசாக நாங்கள் ஒரு ஏஐ டூல் கண்டுபிடிச்சிருக்கோம், நீங்கள் காலகாலத்தில் அது அதுக்கிட்ட கேட்டிங்கன்னா அதுவே சொல்லிடும், நீங்கள் அதை வாங்கினா கோடீஸ்வரன் ஆயிடலாம் அப்படின்னு அது ஒரு கேங்கு இப்போ ஏஐ பேர் வச்சு இப்போ மக்கள் வந்து இப்போலாம் வந்து மக்கள் ஒரு கட்டம் இருந்துச்சு. ஒரு மக்கள் நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போனால் ஜாதகாரன் சொன்னால் நம்புவான், நம்புவான், இதுன்னு நம்புவான். அப்புறம் ஒரு கட்டம் இருந்துச்சு, கூகுள் சொன்னால் நம்புவான். நான் கூகுளில் போட்டு பார்த்தேன், அதுதான் சொல்லுது அப்படின்பான். இப்போ ஏஐ பிடிச்சிட்டாங்க. ஏஐ சொன்னால் நம்ம சர்வலோக நிவாரணி வந்து இப்போ இவன் இப்போ அது பெரிய ஸ்கேம் பண்ணுறான். நாங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குன்னு தனியாக ஒரு ஆப் வச்சுருக்கோம், ஏஐ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அந்த ஏஐ வந்து பப்ளிக்கில் ஓப்பனாக இல்லை. நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு டெய்லி காலையில் இந்த ஸ்டாக் எந்த விலைக்கு வாங்கணும் எந்த விலைக்குன்னு சொன்னால் அது சொல்லிடும். அதுபடி வாங்கினீங்கன்னா கோடீஸ்வரன் ஆகலாம். இந்த ஏஐ சாஃப்ட்வேர் வந்து 2 லட்சம் 10 லட்சம் விற்றுக்கிட்டு இருக்கேன். அதில் ஒன்றுமே இல்லை, அது ஒன்றுமே கிடையாது. ஓகே, ஸோ ஸ்கேம்ஸில் வந்து நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒன்று தெளிவாக படித்து பண்ணுங்க, இல்லை ரிஸ்க்கு ரிவார்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஏதாவது செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்டர் நோக்கி அணுகுங்க. இல்லை இந்த ரிஸ்கே வேண்டாம்னா கம்முன்னு பாண்ட்ஸு ரீட்ஸு இன்வெஸ்ட்ஸு இந்த மாதிரி போங்க. இல்லை ஒரு எதிர்காலத்தை நோக்கி நகர்றீங்கன்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நோக்கி போங்க. இதெல்லாம் போங்க. இந்த ஷார்ட்கட்டெல்லாம் வந்து எந்த தொழிலையுமே நடக்காது. எந்த தொழிலையும் ஷார்ட்கட்டு நடக்காது. ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஈஸி டு டூ பிஸ்னஸ் அப்படிங்கிறதுனால அது ஈஸியாக பணம் கொடுக்குன்னு அர்த்தம் இல்லை. அந்த தொழில் தொடங்கி பண்ணுறது ஈஸி. நான் ஒரு பொட்டிக்கடை ஆரம்பிக்கணுன்னாலும் கூட எனக்கு குறைஞ்சது 1 மாதம் ஆகும், உழைப்பு வேணும். ஆமாம், 1 மாதமாச்சு மினிமம் பிடிக்கும் ஒரு பொட்டிக்கடையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு. நான் ஸ்டாக் மார்க்கெட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு தேவையில்லை, ஒரு 24 மணி நேரம் போதும். இப்படின்னு தட்டுனா ஒரே மணி நேரத்தில் எனக்கு டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிடுது. நான் அடுத்த நிமிஷத்தில் ஸ்டாக் மார்க்கெட் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஈஸி டு டூ பிஸ்னஸ் அது. ஸோ அது வந்து இந்த ஈஸி டு பிஸ்னஸையும் ஈஸி டு மேக் மணியும் தப்பாக புரிஞ்சுக்கிறான். அது மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக மூவ் பண்ணணும். ஸோ வந்து இவ்வளோ நேரம் வந்து நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்க. ஸோ எல்லாத்துக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ ரொம்ப தேங்க்யூ சார். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.